எழுதியிருக்கேன். அரபு கவிதை எழுதுவது எப்படி, திரைப்படத்திற்கு பாட்டு எழுதுவது எப்படி, திரைப்பட பாடல்களும் கொஞ்சம் எழுதி காட்டியிருக்கேன். ஹைக்கூ எழுதுவது எப்படி, புதுக்கவிதை எழுதுவது எப்படி, கவியரங்கத்தில் கவிதை இத்தனையும் எழுதியிருக்கேன். நூலகத்துக்கு போயிருக்க தவிர அந்த அளவுக்கு இருக்கு. யாரும் பேராசிரியர்கள் கூட இத்தனை கவிதைகளுக்கு சுத்தமாக இருக்கு. ஆனால் போயிருக்கு நூலகம். இது எந்த ஒன்றே ஒன்று தான் இருக்குது. யாரும் கேட்டால் நிச்சயம் கொடுக்க கூடாதுன்னு ஏன்னா கொடுக்க விட்டு எந்த ஒரு புத்தகமும் என்கிட்ட இல்லை. இதில் நான் எழுதுனது என்னன்னா, நான் சொல்லிட்டா அதே ஆபத்து தீர்ப்பு. பரதநாட்டியம் பார்த்த கண்களுக்கு காபிரே நடனத்தின் கவர்ச்சியும் தேவைதான். இப்படி தொடங்கியிருக்கு. முத்து மாலையாக கட்டி போட்டால் ஒரு மரபு, அதே முத்துக்களை சிதறவிட்டு பூமியில் பார்த்தால் அது ஒரு இது அழகு. அதனால் இது எனக்கு ஆரம்ப காலத்தில் பிரியாதாசன் வந்து அறிமுகப்படுத்துறதே நான். ஆனால் அவர் எனக்கு முக்கிய கொடுத்தார். அது உங்களுக்கு அதை நம்ப மாட்டேன். அவர் நிறைய வளர்த்துருக்கார். அறிமுகப்படுத்தின அந்த நெல்வயல் சாலையில் எழில் கலைஞர் பேராசிரியர் அவர். நான் அவரோட புதுக்கவிதைக்கு புத்தகம் எழுதிட்டேன். ஒரு கவிதையும் படிச்சுட்டாங்க. அவர் அப்போ அன்றைக்கு பார்வையாளர் தான் வந்து, என்ன தலைவா இப்படி பண்ணி நீங்கள் புதுக்கவிதையை நீங்கள் கூட ஆதரித்து பேசுகிறீங்க. அப்புறம் அவர் புதுக்கவிதைக்கு வந்தார். இப்படி கேட்கிற அளவுக்கு புதுக்கவிதை கவிதையே இல்லை என்று சொல்லுகிற அளவுக்கு ஒரு போராட்டம் அது வந்து இன்று வரைக்கும் நடந்துக்கிட்டு, இப்போ கூட நடந்துச்சு. ஆகவே இது அப்படின்னா கவிதைன்னு வேண்டாமா, ஒரே நடையை போய் எப்படி கவிதைன்னு தான் சொல்றீங்கன்னு தான் என்ன கேட்க போகிறேன். இல்லை ஒன்றும் புரியாமல் எல்லாம் நீங்கள் எழுதி வச்சுட்டு 10 புலவர்களுக்கு 100 புலவர்களுக்கு 1000 புலவர்களுக்கு எழுதிட்டு இந்த பொதுமக்களை பற்றியே பார்க்க மாட்டேங்கிறீங்களே. அது பெரிய மறந்துங்கிறீங்க, எழுதுங்கிறீங்க, கட்டுன்னா மட்டுன்னு மட்டுன்னா பட்டுன்னு போகணும், பட்டுன்னா சொத்துன்னு போகணும், சொத்துன்னா முட்டுன்னு போகணும். எங்கே போய் முட்டிக்கிறது? காரிகை கற்று கவி பாடுவதினும் பேரிகை கொத்தி போருக்கு செல்லலாம். இப்படி ஒரு பழமொழியே மரபு இலக்கணத்தை பார்த்து ஒரு பழமொழியை உண்டு பண்ணி பயந்த காலத்தில் தான் இந்த பிச்சைமூர்த்தி இடத்துல தொடங்கி நிறைய வைத்தியநாதன் நிறைய பேர் பேர்லாம் சொன்னாங்க. நிறைய பள்ளிக்கண்ணன் கலைஞர் எழுதுகிற வசனமே புதுக்கவிதை. அவை இப்படி நிறைய தொடங்கி புதுக்கவிதை ஒன்றும் இல்லை, கருத்துக்களை படிச்சென்று புரியும்படியாக சொன்னால் பரவாயில்ல. சரஸ்வதா சொல்கிறார், வைரமுத்து பாடிக்கிட்டு தான் நாங்கள்லாம் போக வந்தோம். அவர் சொல்லுவார், சரி நம்ம பாடுறாங்க இவருக்கே புரியுமா அந்த அர்த்தம் கிண்டல் பற்றி நாங்கள் இங்கே உட்காந்து செஞ்சுட்டு சில புதுக்கவிதைகள் புரியாமலே இருக்கு. பாடுறவங்களுக்கே புரியாமல் இருக்குமா எனக்கு புரியும். ஆனால் மரபு கவிதை சில இது ரொம்ப எளிமையாக இருக்குது. நான் எழுதின மரபு கவிதை இடிமுழக்கணும் ஒரு உணர்ச்சிகரமாக வைரமுத்தே பார்த்து உணர்ச்சிக்கு அவர் எல்லாம் கொடுத்துட்டீங்க. இப்போ பழக்கம் செந்தமிழை பழிப்பதற்கு ஒரு பருந்தின் கூட்டம், செக்கிழுத்த பரம்பரையை உனக்கேன் வாட்டம், எந்தமிழை பழித்து விட்டால் போதும் இங்கே இழுந்து வந்து குரல் கொடுப்பாள் என்றன் பாட்டி, நந்தமிழை பழிக்கின்ற தமிழன் காணி, நாக்கதனை வெட்டி எரி இன்றே நாணி, செந்தமிழில் பேசுகின்ற உந்தன் நாக்கை சீனி எரி ஆவி விட்டு கரையை போக்கு. இந்த மாதிரி ஒரு நூற்றுக்கணக்கான வெச்சீர் விருத்தங்கள் வச்சு மரபு கவிதை தான் ஒரு கவியரங்கத்தில் இருக்கும்போது மாணவர்கள் திடீர்னு தோணுச்சு. இந்த என்னென்னமோ எழுதிட்டு போயிருந்தா அது மாதிரி தோணும். புதுக்கவிதை ரொம்ப எளிமையாக இருக்கும். கோழி முட்டை கோழி போட்டது, வாத்து முட்டை வாத்து போட்டது, பூமி முட்டை யார் போட்டது அப்படின்னு ஒரே ஒரு பக்கத்தில் இருந்து சொல்லுங்க பார்ப்போம். நீங்கள் அந்த பக்கம் அந்த மாணவர்கள் ஒருத்தர் வந்து சூரியன் அறிவியல் தெரியும், பக்தியில் இருந்த பக்கம் கடவுள். இது மாதிரி புரியும்படியாக சிலவற்றை எடுத்து சொல்லுகிறது கொள்ளுது. நல்லதாக இருந்தால் அது நிற்கும். தும்பிக்கை கொண்டவன்கை தூயக்கை, நம்பிக்கை கொண்டுக்கை கூப்புங்கை வழங்குங்கை நல்ல வாழ்க்கை. இந்த அப்போ நான் எழுதணும் பக்தி தொடக்க காலம். இந்த கை அது மாதிரி கண்ணதாசன் எத்தனை கையை வச்சிருக்கீங்க. அது மாதிரி மரபு கவிதையில் அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு கடினம் இருந்தாலும் கொஞ்சம் உழைப்பு அதிகமாக தேவைப்பட்டாங்க. அப்படிப்பட்ட நிலைகளெல்லாம் கடந்து காலத்தால் அழியாது என்பது மரபு கவிதை தான். திருவள்ளுவரும் மரபு கவிதை தான்.
கம்பனும் இளங்கோவடிகளுக்கு எல்லாருக்கும் வழிகாட்டினார், எல்லா கவிதைக்கும் வழிகாட்டியிருக்கும். ஒரே நடையில் புது கவிதைக்கே வழிகாட்டினவர், எல்லாத்துக்கும் வழிகாட்டினவர் இளங்கோவடி. அதுக்கு அடுத்து இன்றைக்கு வருகின்றவர்கள் வரை மரபு கவிதையை கைவிட்டுட்டு வெறும் புது கவிதையாக இருந்தவங்கெல்லாம் போன இடம் தெரியும். இது மரபு கவிதையில் நிலைத்து கொண்டிருக்கவும் புது கவிதையில் புகழ் பெறவும் முயற்சிக்கின்ற ஒரு நிலையில் இருக்கிறார்கள் என்று கூறி, சுவையில் வெல்லும் என்ற ஒரு வார்த்தையின் பொருளை உணர்ந்து எஞ்சி நிற்பது மரபு கவிதையை என்று